நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்ன கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா ரொம்ப முக்கியமாக என்னோடய நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்று சொன்னே தெரில. கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாகட்டும், இப்போ வந்து பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவாக இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் சூஸ் பண்ணேன். இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வைக்க அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் சேருக்குள்ளேயும் போட்டு ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்தியிருக்கேன். நிறைய வந்து என்னோடய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லா நேரத்துலையும். ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில், மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோடய நடிகர்களுக்கு என்னோடய வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ ஒன்று கடத்திடலாம்னு நினைப்பேன். அது என்னோடய எல்லா படத்துலையுமே நடந்திருக்கு. என்னோடய எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகன் வந்திருக்கு. ஆனால் என்னோடய படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்குற கொண்டாட்டமும் தான் அதை மாற்றிருக்கு. அது பெரியம்பெருமாள்லேருந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா, ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன், அப்படியே பண்ணாமல் போய் வாழையில் போட்டு அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறா, நம்மளை போட்டு விட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையை நான் எடுக்கணும்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்ன கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்ததே மொத்த படம் ஷூட்டிங் முடித்து எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங்கு ஏதோ முழுமை அடையாமல் இருக்குது. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகாமல் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம். ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் ஏன்னா இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பேருமே அழுதுகிட்டு. என்னோடய அத்தனை ஆசிரியர்களுக்கும் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வரது தான் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு.
யோசிச்சுப்பாங்க, பரியரும் பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன்னன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்ககிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் இழிச்சனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன்.